கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். கணிதத்தினுடைய இலவச தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தேர்வு எண் 26, அதாவது 26வது தேர்வுக்கான விளக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 25 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த 25 தேர்வுகளும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமியுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்து செக் பண்ணி அது மூலமாக 25 தேர்வுகளையும் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தேர்வு பார்த்தோம்னா 10 கேள்விகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 85 தேர்வு நடக்க போகுது. பார்த்தோம் அப்படின்னா 85க்கும் மேற்பட்ட தேர்வுகள் நடக்க போகுது. ஒரு தேர்வுக்கு 10 கேள்வி அப்படின்னும் போது 85 தேர்வுன்னு வச்சோம் அப்படின்னா 850க்கும் மேற்பட்ட கேள்விகள். அப்போ இந்த கேள்விகளை நீங்க ஸ்ட்ராங்கா நல்லா பாத்துக்கிறீங்கன்ற பட்சத்துல கணிதத்துல உங்களால கண்டிப்பான முறையில 25க்கு 25 எடுக்க முடியும். கண்டிப்பா ஒரு 24 நெருக்கி வர முடியும். 25 எடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. நம்மளோட தேர்வுகள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே 5 தேர்வு 6 தேர்வு கொடுத்துட்டு இருக்கோம். சிம்பிளிபிகேஷனா அதுல இருந்து ஒரு 6, LCM SCF அதுல இருந்து ஒரு 5 6, தனி வெட்டி கூட்டு வெட்டியா அதுல இருந்து ஒரு 5 6, விகிதம் மற்றும் விகிதாசமனா அதுல இருந்து ஒரு 5 6, அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்வுமே ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே பார்த்தோம் அப்படின்னா 5 தேர்வு 6 தேர்வுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்வுகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துற பட்சத்துல உங்களால வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 1ல அதிகமான கணித கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகே, கணிதத்துல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதிகமாக உங்களால அட்டன் பண்ண முடியும். சரி, நேரடியாக கேள்விக்கு போயிடலாம். ஓகே, சரி. பாருங்க, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா விகிதம் மற்றும் விகிதாசமன். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அந்த தலைப்புல இருந்தா இன்னைக்கு தேர்வு. நேத்தும் விகிதம் மற்றும் விகிதாசமன் தான், அதுக்கு முன்னாடி நாளும் விகிதம் மற்றும் விகிதாசமன் தான். அப்போ விகிதம் மற்றும் விகிதாசமனுடைய 3வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 2 தேர்வு பார்த்தோம்னா விகிதம் மற்றும் விகிதாசமன்ல இருந்து பேசிக்ஸா கொடுத்துருந்தோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாண்டர்ட் ஒரு படியா இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கும் விகிதம் மற்றும் விகிதாசமன் தான், நாளை கழிச்சு விகிதம் மற்றும் விகிதாசமன் தான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே உங்களுக்கு பார்த்தோம்னா விகிதம் மற்றும் விகிதாசமன் தலைப்புல இருந்தா தேர்வுகள் நடக்க போகுது. அப்போ இந்த தேர்வுகள்ல இருக்கக்கூடிய கேள்விகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. திருப்பி அதை தான் சொல்றேன். ஓகேவா? திங்கட்கிழமை பார்த்தோன்னா அடுத்து புது டாபிக். என்ன டாபிக் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கணினி அகாடமியோடைய இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு அதுக்கான ஷெடியூல் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த தேர்வுக்கான பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா, பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப் பார்த்தோன்னா அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். ரெண்டுமே இருக்கும். திங்கட்கிழமையில இருந்து என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஷெடியூல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நேரடியாக முதல் கேள்வி போயிருவோம். முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்? அதாவது 2 விகிதம் கொடுத்துட்டாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸியான கேள்விதான். 2 விகிதம் கொடுத்துட்டாங்க. ஒன்னு என்னது 4:5, இன்னொன்னு என்னது 8:15. 2 விகிதம் கொடுத்துட்டாங்க. 2 விகிதம் கொடுத்துட்டு இந்த 2ல எது பெரிய விகிதம்னு கேட்கறாங்க. ஓகேவா? 2 விகிதம் கொடுத்து 2ல எது பெரிய விகிதம்னு கேட்கறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த விகிதத்தில் இருக்கக்கூடிய எண்களை பின்னமா எழுத போறேன். அதாவது இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய நம்பரை ஃபிராக்ஷன் எழுத போறேன். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், விகிதம் என்றாலும் வகுத்தல் என்றாலும் ஒண்ணுதான். அதாவது ரேஷியோனாலும் சரி டிவிஷன்னாலும் சரி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அப்போ விகிதத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்களை வகுத்தல் எழுதிக்கிறேன். அப்போ 4:5 4/5 எழுதலாம். அடுத்து 8:5 8/15 எழுதலாம். அப்போ 2 விகிதங்கள் இருக்குங்க. பாருங்க, 4:5 ஒரு ரேஷியோ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 8:15 அப்படின்ற இன்னொரு ரேஷியோ இருக்கு. 2 பின்னம் இருக்கு. 4:5 ஒரு பின்னம், 8:15 ஒரு பின்னம். இந்த 2 பின்னத்துல எது பெரிய பின்னம்னு கேட்கறாங்க. ஓகேவா? 2 பின்னத்துல எது பெரிய பின்னம்னு கேட்கறாங்க. உடனே இங்க மேல 8 இருக்கு, கீழே 15 இருக்கு, இங்க 4 தான் இருக்கு, 4ஓட 8 பெருசு, 5ஓட 15 பெருசு, அப்போ இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா அடிச்சிடக்கூடாது. சரியா? இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி செய்யணும் அப்படின்ற முறையான பயிற்சி எடுத்து அது மூலமா சால்வ் பண்ணீங்கன்னா சரியான ஆன்சர் கிடைக்கும். எடுத்தோடனே ஃப்ளூட்ல அடிச்சு விட்டுறாதீங்க, தப்பா போயிடும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியான கேள்வி. 2 ஸ்டெப் தான், ஈஸி ஆன்சர் வந்துடும். பாருங்க, இப்போ இந்த 2 பின்னத்தோடைய அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பாருங்க. 2 பின்னத்தோடைய அடிமானங்கள் சமமா இருக்கான்னு பாருங்க. இங்க பார்த்தோம்னா அடிமானம் 15 இருக்கு, இங்க பார்த்தோம்னா அடிமானம் 5 இருக்கு. அப்போ 2 பின்னத்தினுடைய அடிமானங்கள் வெவ்வேறு தான் இருக்கு. 2 பின்னத்தோடைய அடிமானம் டினாமினேட்டர் வேற வேறையா இருக்கு. அப்போ ஒரு பின்னங்களுடைய அடிமானங்கள் வேற வேறையா இருக்கு அப்படின்னா அதை நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த 2 பின்னங்கள் எது பெருசுன்னு நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 பின்னங்களோட அடிமானங்கள் மேல இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மேல இருக்கக்கூடிய எண்கள் ஒன்னா இருந்தாலும் பரவாயில்ல, வேற இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அடியில் இருக்கக்கூடிய இந்த அடிமானங்கள் 2 ஒரே எண்களா இருக்கணும். அதாவது ஒரே நம்பரா இருந்தா மட்டும்தான் எது பெருசு எது சிறுசு நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 பின்னத்தினுடைய அடிமானங்களை சமமாக்குவோம். இங்க பார்த்தோன்னா அடிமானம் 15 இருக்கு, அதே மாதிரி இங்க அடிமானம் 5 இருக்கு. இந்த 5 என்ன பண்ண போறேன் அப்படின்னா 15 மாத்த போறேன். 5 15 மாத்தனா என்ன பண்ணுவோம், 3ஆல பெருக்குவோம். ஓகேவா? 3ஆல மேலையும் கீழையும் பெருக்கிறேன். கீழே என்ன என்னால பெருக்கிறீங்களோ அதே என்ன மேலையும் பெருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, பாருங்க, இப்போ மேல பெருக்கிறேன். 4 × 3 என்ன வரும், 12ன்னு வரும். 4 × 3 12ன்னு வரும்.
கீழே இது ரெண்டே பேருக்குன்னா 5 × 3 15ன்னு வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா இதை 4/5 அப்படின்ற பின்ன எப்படி மாறிடுச்சு, 12/15ன்னு மாறிடுச்சு. இங்க என்ன பின்ன இருக்கு, இது அப்படியே போட்டுக்கிறேன், 8/15 இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ரெண்டோடைய அடிமானம் சமமாயிருச்சு, ரெண்டு பின்னத்தினுடைய அடிமானங்கள் சமமாயிருச்சு. இங்கேயும் 15 தான் அடிமானம், இங்கேயும் 15 தான் அடிமானம். அப்ப ரெண்டு பின்னத்தினுடைய அடிமானம் சமமா இருக்கு. இப்ப அடிமானத்தை விட்டுருங்க, அடிமானத்தை மறந்துட்டு மேல இருக்கக்கூடிய எண்கள்ல எது பெரிய எண்ணு பாருங்க. மேல இருக்கக்கூடிய எண்கள்ல எது பெருசுன்னு பாருங்க. மேல இருக்கக்கூடிய எண்கள்ல 8 இருக்கு, 12 இருக்கு, எது பெருசு, 12 தான் பெருசு. அப்போ இந்த ரெண்டு பின்னங்கள்ல எது பெருசா இருக்கு, 12/15 அப்படின்ற பின்னம் தான் பெருசா இருக்கு. 12/15 அந்த பின்ன தொடக்கத்துல எப்படி இருந்துச்சு, 4/5 இருந்துச்சு. 12/15ன்ற பின்னம் தொடக்கத்துல எப்படி இருந்துச்சுன்னா 4/5 இருந்துச்சு. ஓகேவா, 4/5ன்றது 4:5. அப்போ இந்த இரண்டு பின்னங்கள்ல பெரிய பின்னம் அப்படின்றது இது 4:5. பாத்தீங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு பின்னங்களை வகுத்தல் வடிவத்தில் எழுதிக்கிறேன், எழுதிட்டு ரெண்டோட அடிமானத்தை சமமாக்குறேன். அடிமானத்தை சமமாக்கிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய எண்கள்ல எந்த எண் பெருசுன்னு பாருங்க. எந்த எண் பெருசா இருக்கோ அந்த பின்னம் தான் பெருசு. ஸோ பார்த்தோன்னா 12 பெருசா இருக்கு, அப்ப 4:5 அப்படின்ற பின்னம் தான் பெரிய பின்னமாக இருக்கிறது. ஓகேவா, ஸோ அப்ப இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மிக சரியாக இருக்கிறது. ஓகேவா, பாத்தீங்களா, ரொம்ப 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 எளிமையான ஒரு கேள்வியா இருக்கு. சரியா, சரி, இப்ப அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும். அது கீழே ஒரு எண்கள் கொடுத்துட்டாங்க, அதை தேவையான விகிதத்தில் பிரிக்க சொல்றாங்க. 3:2 விகிதத்தில் 20ஐ பிரிக்கவும். 20ன்னு ஒரு எண் இருக்குங்க. சரியா, 20ன்னு ஒரு எண் இருக்கு. இந்த எண்ணை நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா 3:2 அப்படின்ற விகிதத்துல பிரிக்க போறோம். அதாவது 3 பங்கு தனியா 2 பங்கு தனியா அப்படி பிரிக்க போறோம். ஸோ பாருங்க, 3:2 அப்படின்ற எண்ணை, ஸோ 3:2ன்ற விகிதத்துல 20 பிரிக்க போறோம். 20ன்னு ஒரு எண் இருக்கு, அதை 3:2 அப்படின்ற விகிதத்தில் பிரிக்க போகிறோம். சரியா, பாருங்க இப்ப இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது போன தேர்வு, அதாவது தேர்வு நம்பர் 25லயே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கேள்வி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற பேசிக் தேர்வு நம்பர் 25லயே சொல்லியிருந்தேன். அதனால கொஞ்சம் நீங்க 24, 25 அதெல்லாம் பாத்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாசமம் தான். அந்த தேர்வுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். சரி பாருங்க, 3:2 விகிதத்துல 20 பிரிக்க போறேன். பாருங்க, 20ன்ற ஒரு எண் இருக்குங்க. 20 அப்படின்ற ஒரு எண் எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னா 3:2, அதாவது 3 பங்கு தனியா 2 பங்கு தனியா பிரிக்க போறேன். சோ எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மொத்த பங்கு எத்தனைன்னு பாருங்க. மொத்தம் பாருங்க, 3 பங்கு 2 பங்கு, ரெண்டே கூட்டினா மொத்த பங்கு எத்தனை வருது, மொத்த பங்கு அப்படின்றது 5. மொத்தமா 5 பங்குங்க, மொத்தமா 5 பங்கு. இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 பங்கை மட்டும் பிரிக்க போறேன். மொத்தமா 5 பங்கு, அதுல 3 பங்கு மட்டும் என்ன, மொத்தமா 5 பங்கு, அதுல 3 பங்கு மட்டும் என்ன, சோ இன்டு 20. அப்ப 20ல 3/5 பங்கு, 20ல 3/5 பங்கு எண் அப்படின்றது என்ன, 20ல 3/5 பங்கு எண் என்ன. சரியா, பாருங்க மொத்தத்தை கூட்டுறேன், கூட்டி கீழே போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பங்கு மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன், அதனால மேல 3 போட்டுக்கிறேன். இன்டு கொடுக்கப்பட்ட எண் 20. இப்போ கழிக்கிறோம், அதாவது வகுக்க போறோம். 1 5 5, 4 5 20, 1 5 5, 4 5 20. மேல என்ன இருக்கு, 3 × 4 இருக்கும். இது ரெண்டே பேருக்குன்னா என்ன வரும், 12ன்னு வரும். அப்போ 20 அப்படின்ற எண்ணில் 3 பங்கு எத்தனைவா, 20ன்ற எண்ணில் 3 பங்கு அப்படின்றது 12. ஸோ 20ல 12 போச்சு அப்படின்னா மீதம் 8 இருக்கும். அப்போ 2 பங்கு அப்படின்றது 8. 20ல 3 பங்கு அப்படின்றது 12, 2 பங்குன்றது 8. இப்போ இதை ரெண்டே கூட்டணும் அப்படின்னா பாருங்க, இதை ரெண்டே கூட்டணும் அப்படின்னா கரெக்டா 20 வந்துடும். இது ரெண்டே கூட்டணும் அப்படின்னா கரெக்டா 20 வந்துடும். ஸோ அப்போ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் எது சரியாக இருக்கும் அப்படின்னா ஏ. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் சரி. ஏன்னா 3 பங்கு 12, 2 பங்கு 8. ஓகேவா, உடனே ஆப்ஷன் பி போயிடக்கூடாது. ஆப்ஷன் பி பார்த்தோன்னா 8,12 இருக்கு. அதாவது 8,12 அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க 3 பங்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்தா 2 பங்கு எழுதணும். இங்க 3 பங்கு என்னது 12, அப்போ 12 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 2 பங்கு அப்படின்றது 8, அப்ப 8ன்றத ரெண்டாவதா தான் எழுதணும். இங்க எப்படி எழுதிருக்காங்க, அப்படியே மாத்தி எழுதிருக்காங்க. அதாவது 2:3 அப்படின்ற ரேஷியோல எழுதிருக்காங்க, 2:3 அப்படின்ற விகிதத்தில் எழுதிருக்காங்க. 2:3 இங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்ப வேணா நீங்க வந்து ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டா சொல்லலாம். இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ அப்படின்றதா மிக சரியானதாக இருக்கும். சரியா, சரி. சோ பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்விதான். சோ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. கீழ்காணும் எண்களை தேவையான விகிதத்தில் பிரிக்கவும். அதாவது கீழே ஒரு எண்கள் கொடுத்துட்டாங்க, அந்த எண்ணை தேவையான ஒரு விகிதத்துல பிரிக்க சொல்றாங்க. சோ கீழே என்ன எண் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6:14. ஓகேவா, 6:14 விகிதத்தில் 40ஐ பிரிக்கவும். 40ன்னு ஒரு எண் இருக்கு. சரிங்களா, 40ன்ற எண்ணை 6:14 விகிதத்துல பிரிக்கணும். 40 அப்படின்ற எண்ணை 6:14 விகிதத்துல பிரிக்கணும். போன கேள்வி மாதிரிதான் இதே கேள்வியும்.
ஓகே, போன கேள்வி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இந்த கேள்வி ட்ரை பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி. போன கேள்வி மாதிரி இந்த கேள்வியும். சரி பாருங்க, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா மொத்த பங்கு என்னன்னு பார்க்க போறோம். மொத்தம் பாருங்க 6:14. ஓகேவா, 6:14 அப்படின்றது 40ன்ற எண்ண 6 பங்காவும் 14 பங்காவும் பிரிக்க போறோம். 40ன்ற எண்ண 6 பங்காவும் 14 பங்காவும் பிரிக்க போறோம். மொத்த பங்கு எத்தனை வரும்? இந்த 2 பங்கையும் கூட்டுங்க. 2ஐயும் கூட்டினா மொத்த பங்கு எத்தனை வரும்? 20ன்னு கிடைக்கும். இப்போ மொத்த பங்கு 20. இப்போ மொத்த பங்கு அப்படின்றது 20. எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா 6 பங்கு மட்டும் கண்டுபிடிக்க போறேன். ஓகேவா, சோ மொத்த பங்கு 20. அந்த 20ல 6 பங்கு மட்டும் என்ன? அப்போ மேல 6ன்னு போட்டுக்கிறேன். சோ அந்த என்ன கொடுக்கப்பட்ட எண் வந்து 40. அதை பெருக்கிறேன். அப்போ 40ன்ற எண்ணில் 6/20 பங்கு என்ன? 40ன்ற எண்ணில் 6/20 பங்கு என்ன? 40ன்ற எண்ணில் 6/20 பங்கு என்ன? ஈஸியா முடிஞ்சிடும். பாருங்க, அடிச்சு கொடுக்கலாம். இந்த ஒரு 0, இங்க ஒரு 0 அடி ஆயிடுச்சு. 1 2 2 4. மேல என்ன இருக்கும்? 6 × 2 இருக்கும். இதை 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். இதை 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 12ன்னு கிடைக்குது. சரியா? இப்ப பாருங்க, 40ல 6 பங்கு மட்டும் என்னவா? 40ல 6 பங்கு 12. இப்போ 40ல 12 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 40ல 12 போச்சு அப்படின்னா மீதி 28 இருக்கும். 40ல 12 போச்சுன்னா மீதி 28 இருக்கும். அப்போ 40ல 14 பங்கு என்னவா இருக்கும்? 20. நீங்க போயிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. 20 போட்டு மேல 14 பங்குன்னு சொல்லிட்டு 14 போட்டு × 40 அப்படிலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் கண்டுபிடிங்க. 6 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 பங்கு கண்டுபிடிச்ச அந்த எண்ணை கொண்டு வந்து முழு எண்ணில இருந்து கழிக்க போறேன். 6 பங்கு என்னவா? 12. அப்போ 12 கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? 40ல கழிப்பேன். 12 கொண்டு வந்து 40ல கழிக்கிறேன். கழிச்சா என்ன வருது? 20ன்னு கிடைக்குது. ஓகேவா, சோ கழிச்சோம் அப்படின்னா வந்து மீதி என்ன இருக்கு? 28. கழிச்சா மீதி என்ன வருது? 28ன்னு வருது. ஓகேவா, அது 40ல இந்த 12 மட்டும் கொண்டு வந்து கழிக்கிறேன். கழிச்சா மீதி என்ன வருது? 28ன்னு வருது. புரியுதா? இப்போ இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா கரெக்டா 40 வந்துடும். இது 2ஐயும் கூட்டிங்கன்னா 40 வந்துடும். ஓ, 40ல 6 பங்கு 12, 40ல 14 பங்கு 28. இப்போ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் என்ன இருக்கணும்? 12,28 இருக்கணும். 12,28 பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் 12,28 இருக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்களேன், 28,12 இருக்கு. ஆப்ஷன் ஏ 28,12 இருக்கு. ஓகேவா, அப்ப 28,12 என்ன அர்த்தம்? 14:6 தான். 14:6 தான் 28,12. நம்ம கிட்ட கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னா 6:14 கேட்கறாங்க. அதாவது 6 பங்கு அப்புறம் 14 பங்கு. 6 பங்கு 12, 40ல 6 பங்கு 12, அதே 40ல 14 பங்கு 28. புரியுதா? அப்போ 12,28 தான் சரியான ஆன்சர். நீங்க போயிட்டு 28,12 போட்டக்கூடாது. கரெக்டா செஞ்சு ஆன்சர்ல மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, நிறைய தப்பு இப்படி தான் பண்ணுவோம். எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்டா செஞ்சிருவோம். ஏதோ ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல வந்து பார்த்தோம்னா ஆன்சர் சொதப்பிடுவோம். கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாருக்குமே வரதான். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கேர்லெஸ் மிஸ்டேக் வரதான் செய்யும். நம்ம ஒன்றும் ரோபோட்ஸ் கிடையாது. கேர்லெஸ் மிஸ்டேக் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனா எக்ஸாம்ல கொஞ்சம் வந்துட்டு பொறுமையா செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கவனத்தோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்பர்ல சரியான ஆன்சர் வரும். சரியா? இப்போ ஆப்ஷன் சி. சரி, இப்போ அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி. சோ அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க அப்படின்னா போன கேள்வி மாதிரி தான் அந்த கேள்வியும். ஆனா சின்ன சேஞ்சோட, சின்ன சேஞ்சோட இருக்கு. 40ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் மிகப்பெரிய பகுதி என்ன? 40ன்ற ஒரு எண் இருக்குங்க. பாருங்க, 40ன்ற ஒரு எண் இருக்கு. அத 3:2, 3 பங்கு 2 பங்கு. ஓகே, 3 பங்கு 2 பங்குன்னு பிரிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய பெரிய எண் என்னன்னு கேக்குறாங்க. 40ன்ற எண்ண 3 பங்கு 2 பங்குன்னு பிரிச்சோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய பெரிய பங்கு என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பாருங்களேன், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, மொத்த பங்கு என்னன்னு பாருங்க. மொத்த பங்கு என்ன? 3 பங்கு பிளஸ் 2 பங்கு கூட்டினா என்ன வரும்? 5 பங்கு. மொத்தமா 5 பங்கு. அதுல 3 பங்கு மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அதுல 5 பங்குல 3 பங்கு மட்டும் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப மேல 3ன்னு போட்டுக்கிறேன். கொடுக்கப்பட்ட என்ன என்னது? 40. அப்ப × 40 போட்டுக்க போறேன். அப்ப 40ல 3/5 பங்கு என்ன? 40ன்ற எண்ணில் 3/5 பங்குன்றது என்ன? பாருங்க, அடிச்சு கொடுப்போம். 1 5 5, 8 5 40, 1 5 5, 8 5 14 வரும். மிச்சம் என்ன இருக்கும்? மேல 3 இருக்கும் × 8 இருக்கும். பெருக்குனா என்ன வரும்? 24ன்னு வரும். 3 8 24ன்னு வரும். அப்போ 40ல பெரிய பங்கு அப்படின்றது 3 பங்கு. ஓகே, 40ல பெரிய பங்குன்றது 3 பங்கு. அந்த 3 பங்கு என்னவா? 24. ஓகே, 3 பங்கு என்னவா? 24. ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸி. இதே சிறிய பங்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40ன்ற எண்ணில் 3:2 விகிதத்தில் பிரிக்கும் போது மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா இந்த 3ன்ற இடத்துல 2 போட்டு செக் பண்ணுங்க. இந்த 3ன்ற இடத்துல 2 போட்டு செக் பண்ணுங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்க? பெரிய எண் கேக்குறாங்க. மிகப்பெரிய எண் கேட்கும் போது 3 பங்கு 2 பங்கு. இதுல எது பெரிய பங்கா இருக்கும்? 3 பங்கு தான் பெருசு. அப்போ மேல 3 போடுறேன் × 40. அடிச்சு கொடுத்து கேன்சல் பண்ண என்ன வருது?
24ன்னு கிடைக்குது. இப்போ 40ன்ற எண்ணை 3:2ன்ற விகிதத்துல பிரிக்கும் போது பெரிய எண் என்ன கிடைக்குமா? 24ன்னு கிடைக்கும். பெரிய எண் வந்துட்டு 24ன்னு கிடைக்கும். இதுல நீங்க வந்து 2 பங்குலாம் கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. நமக்கு தெரியும் 3 பங்கு 2 பங்கு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 பங்கு தான் பெருசா இருக்கும். தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இந்த இடத்துல 2 பங்குலாம் கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரக்டா வந்து 24ன்றது சரியான விடையா இருக்கு. அப்போ 24ன்ற ஆன்சர் ஆப்ஷன் சில இருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. புரியுதா? ஏன் மேக்ஸ் ஈஸின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்வுல மேக்ஸ் ஈஸின்னு சொல்றதுக்கான காரணம் இதான். மேக்ஸ் மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. சரியா? சரி, இப்போ அடுத்த டாபிக் போலாம். அதாவது அடுத்த கொஸ்டின். ஓகே, கேள்வி நம்பர் 5. கேள்வி நம்பர் 5 என்னன்னு பாருங்க. ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மல்லிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டிற்கும் சேர்த்து ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மல்லிகை காய்கறி ஆகியவற்றுக்கான செலவுகளை காண்க. சரி, அதாவது கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது. ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு, கஷ்டம் அப்படின்னு பயப்படக்கூடாது. கேள்வி பெருசா இருக்குன்னா ஆன்சர் ஈஸி. ஒன்னே வச்சுக்கோங்க, கேள்வி பெருசா இருக்குன்னா ஆன்சர் ஈஸி. அதுக்காண்டி கேள்வி சின்னதா இருக்குன்னா ஆன்சர் தப்புன்னு நான் சொல்ல வரல. கேள்வி பெருசோ சிறுசோ ஆன்சர் ஈஸி தான். நம்மளால முடியுன்ற பட்சத்தில் அது ஆன்சர் ஈஸி தான் முடியும். சரி பாருங்க, ஒரு குடும்பம் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்லிகை பொருட்களுக்கும் ஒரு மாதத்துக்கு மல்லிகை பொருட்களுக்கும் காய்கறிகளுக்கும் மல்லிகை பொருட்களுக்கும் காய்கறிக்கும் ஏதோ ஒரு தொகையை செலவு பண்றாங்க. ஓகேவா? ஒரு குடும்பத்துல மல்லிகை பொருட்களுக்காக ஏதோ ஒரு தொகையை செலவு பண்றாங்க, காய்கறிக்காகவும் ஏதோ ஒரு காய்கறி வாங்கவும் ஏதோ ஒரு தொகையை வந்து செலவு பண்றாங்க. அவங்க செலவு பண்ண அந்த தொகை எனக்கு தெரியல. ஒரு குடும்பத்துல மல்லிகை பொருட்களுக்காக ஏதோ ஒரு அமௌண்ட் செலவு பண்றாங்க மாதத்துக்கு, காய்கறி வாங்கவும் ஒரு மாசத்துக்கு ஏதோ அமௌண்ட் செலவு பண்றாங்க. அந்த செலவு பண்ணக்கூடிய அந்த தொகை, செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் எனக்கு தெரியல. ஆனா அந்த தொகைக்கான விகிதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தொகைக்கான விகிதம் எப்படி இருக்கா? 3:2 இருக்கு. மல்லிகை பொருட்களுக்கு வந்து பார்த்தோம்னா 3 பங்கு செலவு பண்றாங்க, காய்கறி வாங்க 2 பங்கு செலவு பண்றாங்க. மாதத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்லிகை பொருட்கள் வாங்குறதுக்கு 3 பங்கு தொகை செலவு பண்றாங்க, காய்கறி வாங்க 2 பங்கு தொகை செலவு பண்றாங்க. ஓகேவா? சோ பார்த்தோம் அப்படின்னா இவ ரெண்டுக்கும் சேர்த்து காய்கறி வாங்குறதுக்கும் சரி, மல்லிகை பொருட்கள் வாங்குறதும் சரி, மல்லிகை பொருட்கள் காய்கறிகள் 2 வாங்குறதுக்கும் சேர்த்து மொத்தமா வந்து பார்த்தோம்னா 4000. ஓகேவா? 4000 ஒதுக்கிடுறாங்க. 4000 ரூபாய். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு? ஸோ மல்லிகை பொருட்கள் வாங்கவும் சரி, காய்கறிகள் வாங்கவும் சரி, 2க்கும் சேர்த்து மொத்தமா 4000 ஒதுக்கிடுறாங்க. அப்படின்னா மல்லிகை பொருட்கள் வாங்க மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, காய்கறி வாங்க மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மல்லிகை பொருட்கள் வாங்க மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, காய்கறி வாங்க மட்டும் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க, இதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரி, மொத்தம் 4000ங்க. ஸோ பாருங்க, போன கேள்வி மாதிரி தான் இந்த கொசா கொலகொலான்லாம் வந்துட்டு நம்மளை குழப்பறக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. 4000த்துல 3:2 பங்கு என்னன்னு கேட்கறாங்க. 4000த்துல 3:2 பங்கு என்னன்னு கேட்கறாங்க. 4000த்துல 3:2 பங்கு என்னன்னு கேட்கறாங்க. 3 பங்கு என்ன, 2 பங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, 3 பங்குன்றது மல்லிகை பொருட்கள் வாங்க செலவு பண்ணது, 2 பங்குன்றது காய்கறி வாங்க செலவு பண்ணது. இதெல்லாம் நம்மள சும்மா குழப்பறதுக்கு, காய்கறி வாங்கினாங்க மல்லிகை பொருட்கள் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே குழப்பறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க இதை பார்த்து குழப்பக்கூடாது, குழம்பிக்க கூடாது. 4000 ரூபாயில 3 பங்கு என்ன, 2 பங்கு என்ன, 4000 ரூபாய் தொகையில 3 பங்கு என்ன, 2 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. பாருங்க, இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்த பங்கு என்னன்னு பார்ப்போம். ஓகே, மொத்தமா எத்தனை பங்கு இருக்கு? 3 பங்கு பிளஸ் ஒரு 2 பங்கு, மொத்தமா எத்தனை பங்கு? 5 பங்கு. மொத்தமாக 5 பங்கு. இதுல மல்லிகை பொருட்கள் மட்டும் வாங்குறதுக்கு எத்தனை பங்கு செலவு பண்றாங்க? 3 பங்கு. அப்ப மேல 3ன்னு போட்டுக்கிறேன். மல்லிகை பொருட்கள் மட்டும் வாங்குறதுக்கு மொத்தம் எத்தனை பங்கு செலவு பண்றாங்க? 3 பங்கு செலவு பண்றாங்க. மேல 3ன்னு போட்டுக்கிறேன். இன்டு தொகை. தொகை எவ்வளோ? 4000. தொகை வந்துட்டு 4000. இப்ப அடிச்சு கொடுங்க, ஆன்சர் வந்துடும். 4 5 5 8 5 40. 2 0 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்குவேன். ஓகே, மீதம் 2 0 இருக்கு, அதை அப்படியே மேல போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப அடுத்து பெருக்குவோம். 3ஐயும் 8ஐயும் மட்டும் பெருக்குங்க. 3 8 24, 3 8 24 வரும். 2 0 இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ 2400. அந்த குடும்பத்துல மல்லிகை பொருட்கள் வாங்க மட்டும், ஓகேவா, மல்லிகை பொருட்கள் வாங்க மட்டும் எவ்வளவு செலவு பண்றாங்க? 2400. அதாவது 2400 ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்லிகை பொருட்கள் வாங்க மட்டும் செலவு பண்றாங்க. புரியுதா? 4000 ரூபாயில 3 பங்கு எவ்வளவு அப்படின்னா 2400. 4000 ரூபாயில 3 பங்கு 2400. 3 பங்கு 2400னா மீத 2 பங்கு எவ்வளவு இருக்கணும்? 4000த்துல கொண்டு போயிட்டு இந்த 2400 கழிங்க. 4000த்துல 3 பங்குன்றது 2400. மீத 2 பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? 4000த்துல போயிட்டு இந்த 2400 கழிங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 1600 கிடைக்கும். கழிச்சா 1600 கிடைக்கும். அப்போ 4000த்தை 3:2ன்ற விகிதத்துல பிரிக்கும் போது எப்படி கிடைக்குது? 4000, 1600. 4000 சாரி 2400, 1600. 4000த்தை 3:2ன்ற விகிதத்துல பிரிக்கும் போது எப்படி கிடைக்குது? 2400, 1600. 2400, 1600. புரியுதா?
அப்போ 2400 வந்து பார்த்தோன்னா மளிகை பொருட்கள் வாங்க செலவு பண்றாங்க. 1600 வந்து பார்த்தோன்னா காய்கறி வாங்க செலவு பண்றாங்க. 1600 வச்சு எப்படி ஒரு மாசத்துக்கு காய்கறி வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில கூட போய் வந்துட்டு பீட்ரூட் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வந்து பார்த்தோன்னா இங்கே 70 ரூபா. ஸோ வந்து பார்த்தோன்னா எப்படி 1600 வச்சு ஒரு மாசம் ஃபுல்லாக காய்கறி வாங்குறாங்கன்னு தெரியல. ரொம்ப சிக்கனமான குடும்பமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பாருங்க, அப்போ இந்த படி பார்க்கும்போது 2400, 1600, 2400, 1600. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு? ஆப்ஷன் பி தான் கரெக்டா இருக்கு. நம்ம ஆளுங்க சில பேர் தெளிவா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 4000 இருக்கு, 4000 3:2 விகிதத்துல பிரிக்கிறாங்க. அப்படின்னும் போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த 2 அமௌண்ட்டை பிரிச்சா 4000, எந்த 2 அமௌண்ட்டை கூட்டுறோம் அப்படின்னா, ஸோ பிரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ல எந்த 2 அமௌண்ட்டை கூட்டணும் அப்படின்னா 4000 வருதுன்னு பார்ப்பாங்க. இங்க பாருங்க, ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு? ஆப்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட விட்டுருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூட விட்டுருங்க, ஆப்ஷன் பி இருக்கட்டும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்னு தெரியும். ஆப்ஷன் சி பாருங்களேன், இதை 2 கூட்டினாலும் வந்து பார்த்தோம்னா 4000 தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி, இதை 2 கூட்டினாலும் 4000 தான் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தவறு பண்ணிடக்கூடாது, சரியா? பாருங்க, ஒரு ஸ்டெப் தான் ஆன்சர் வந்துடும். 4000ல 3:2 பங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஸோ மொத்த பங்கை கூட்டுறீங்க, 3 பங்கு மொட்டை என்னன்னு கண்டுபிடிக்க மேல 3ன்னு போடுறேன், இன்டூ தொகை அடிச்சு கொடுத்து பேருக்குன்னு ஆன்சர். ஒன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னால ஈஸியா அதை வச்சு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது 2400, அப்போ 2400 ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் எக்ஸ் நூல்களுக்கும் 30 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸோடைய மதிப்பு கேட்கறாங்க. ஓகேவா? இங்க வந்தாலும் எக்ஸ் தான். ஓகேவா? எக்ஸோடைய மதிப்பு கேட்கறாங்க. சரி, பாருங்க, இப்போ 10 நூல்கள் இருக்கு, அதுக்கப்புறம் 15 நூல்கள் இருக்கு. இது ரெண்டையும் விகிதத்துல எழுதுறாங்க. 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 நூல்களையும் 15 நூல்களையும் விகிதத்துல எழுதுறாங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸ் நூல்களுக்கும் 30 நூல்களுக்கும், எக்ஸ் நூல்களுக்கும் 30 நூல்களுக்கும் உள்ள விகிதம். அப்ப எக்ஸ் நூலையும் 30 நூலையும் விகிதத்துல எழுதிக்கிறாங்க. இந்த 2 விகிதமும் என்னன்னு சொல்றாங்க? சமம்னு சொல்றாங்க. இந்த 2 விகிதமும் என்னன்னு சொல்றாங்க? சமம்னு சொல்றாங்க. அப்போ 10:15 அப்படின்றது x:30க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. கேள்வி அவ்வளவு சிம்பிள். 10:15ன்றது x:30க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இங்க கொடுத்துருக்கூடிய வேர்டிங்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா நம்மளை குழப்பறதுக்கு, சும்மா நம்மளை பயமுறுத்துறாங்களா? பயப்படவே கூடாது. ஓகேவா? அவங்க நம்ம பயமுறுத்துனாங்க அப்படின்னா நம்ம சரியான ஆன்சர் கொடுத்து அவங்க நம்ம பயமுறுத்துறோம். ஸோ பாருங்க, 10:15 அப்படின்றது x:30க்கு சமமா, சரியா? இப்போ பாருங்களேன், இப்போ இந்த விகிதமும் சமம்னு சொல்லிட்டாங்க. இப்படி சமம்னு சொல்லிட்டாலே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போன டெஸ்ட் நம்பர் 25, 24 சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ என்ன பண்ணணும்? 2 விகிதங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 24 டெஸ்ட்டும் 25வது டெஸ்ட்லயும் என்ன பண்ணணும்ன்றத சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ அதை தான் இங்கேயும் பண்ண போறேன். இங்க பாருங்க, 10:15ன்றது x:30 சமம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல 10 தான் என்னவா மாறி இருக்கு? எக்ஸா மாறி இருக்கு. அதே மாதிரி 15 தான் என்னவா மாறி இருக்கு? 30 மாறி இருக்கணும். 10 தான் 30ஆவும், சாரி 15 தான் 30ஆவும், 10 தான் எக்ஸாவும் மாறி இருக்கணும். இப்போ 15 எப்படி 30 மாறுச்சுன்னு பார்ப்போம். 15 என்ன பண்ண 30 மாறும்? 2ஆல பெருக்கணும். வெரி குட். 2ஆல பெருக்கணும்னா 30 மாறும். 15 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 15 × 2 என்ன வரும்? 30ன்னு வரும். இந்த 15 என்ன பண்ணி 30 மாத்தினாங்களோ அதே மாதிரிதான் இந்த 10 நீங்க மாத்திர மாதிரி இருக்கும். அதே இங்க 15 என்ன பண்ணி 30 மாத்தினாங்கன்ற இந்த ஒரு சின்ன ஹிண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 என்ன பண்ணி 30 மாத்தினாங்க அப்படின்ற இந்த ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியா அடுத்த ஸ்டெப் ஆன்சர். ஸோ 15 2ஆல பெருக்கணும் போது 30 வருது. அப்ப அதே மாதிரி இங்க 2ஆல பெருக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த எண்ணையும் 2ஆல நீங்க பெருக்குங்க. 15 2ஆல பெருக்கும் போது 30 வருது. அப்ப அதே மாதிரி இந்த எண்ணையும் நீங்க 2ஆல பெருக்குங்க. 10 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 20ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல என்ன வருமா? 20ன்னு வரும். எக்ஸ்ன்ற இடத்துல 20ன்னு வரும். ஓகேவா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். 20:30ன்னு வச்சுக்கோங்க. 20:30 இதை ரெண்டே பொதுவா 2ஆல அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா 2ஆல அடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ பொதுவா வந்துட்டு 2ஆல அடிச்சு கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 15ன்னு கிடைக்கும். இதை ரெண்டே பொதுவாக வந்து நம்ம 2ஆல அடிச்சு கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் இன்னும் இதை சுருக்கலாம். இன்னும் வந்து பார்த்தோன்னா 5ஆ வாய்ப்பால சுருக்க முடியும். ஸோ 5ஆல சுருக்க முடியும். நான் இங்கே அப்படி பண்ண போறது இல்லை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது 2ஆல மட்டும் வகுக்க போறேன். 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 20 2ஆல வகுத்தா 10, 15 30 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 15 கிடைச்சிருச்சு. 10:15ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கான சரியான ஆன்சர் அப்படின்றது என்னது? 20. ஸோ இதன்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மிக சரியாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ பாருங்க, 2 விகிதம் சமம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த விகிதம் தான் இங்க இருக்கக்கூடிய இடமா மாறி இருக்கணும். அதே மாதிரி இந்த எண் தான் இங்க இருக்கக்கூடிய எண்ணா மாறி இருக்கணும். எப்படி மாறுச்சு அப்படின்ற இந்த சின்ன நுணுக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஆன்சர் வரதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கேள்வி போவோம்.
அடுத்த கேள்வி பாருங்களேன். 25:400 ஒரு டபுள் இஸ்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 50:x கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேள்வி மட்டும் தனியாக எழுதிக்கிறேன். 25:400 டபுள் இஸ்டு 50:x கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? எக்ஸோடைய மதிப்பு கேட்குறாங்க. இதில் நம்மகிட்ட எக்ஸோடைய மதிப்பு தான் கேட்குறாங்க. சரி, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிப்போம். இங்க பாருங்களேன், இப்போ இங்க புதுசா ஒண்ணு இருக்கு. இத்தனை தேர்வுகள், அதாவது தேர்வு நம்பர் 24, 25. அதே மாதிரி இந்த தேர்வுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறோம். 25லயும் நம்ம பார்க்கல, 24லயும் இந்த மாதிரி பார்க்கல. 26 இந்த தேர்வுல தான் நம்ம வந்துட்டு இந்த 4 புள்ளியை புதுசா பாக்குறோம். ஓகேவா? 4 புள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 4 புள்ளியை பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. ஐயோ கஷ்டம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு பயந்துடக்கூடாது. இந்த 4 புள்ளிக்கும் இந்த 4 புள்ளின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். 4 புள்ளி கொடுத்தாலும் சரி, ஈக்குவல் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். 4 புள்ளி கொடுத்தாலும் சரி, ஈக்குவல் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த 4 புள்ளிக்கான அர்த்தம் என்னன்னா சமம்னு அர்த்தம். அதாவது 25:400 அப்படின்றது 50:x சமம். இந்த 4 புள்ளிக்கான அர்த்தம் என்னன்னா சமம்ன்றது அர்த்தம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் விகிதாசமன்னு சொல்லுவோம். இந்த 4 புள்ளியின் மூலமா வந்துட்டு விகிதாசமனை குறிப்பிடுவோம். விகிதாசமன் அப்படின்றத, ஓகேவா, ப்ரொபோர்ஷன் அப்படின்றத இந்த 4 டாட் மூலமா, 2 ரேஷியோ மூலமா குறிப்பிடுவோம். புரியுதா? விகிதாசமன் அப்படின்றத இந்த 4 புள்ளியின் மூலமா குறிப்பிடுறோம். சரியா? சோ இந்த 4 புள்ளிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். சரி, பாருங்க, இப்போ இங்க 25:400 அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? 50:x ஈக்குவலா இருக்கான். அப்போ இந்த 25 தான் ஏதோ பண்ணி 50 மாறி இருக்கணும். இங்க 25 என்ன பண்ணி 50 மாத்தினாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதே முறையை பின்பற்றி, ஓகேவா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த 400 வந்துட்டு எக்ஸுக்கான ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இந்த 400 மாத்தி எக்ஸுக்கான ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரி பாருங்க, 25 என்ன பண்ணா 50 மாறும்? 2ஆல பெருக்கினா 25 2ஆல பெருக்கினா 50 வரும். ஸோ 25 2ஆல பெருக்கினா 50 வரும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த எண்ணை 2ஆல பெருக்குறாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த எண்ணை 2ஆல பெருக்குறீங்க. இந்த எண்ணை என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஓகே, ஸோ அதே தான் 25 2ஆல பெருக்கினா 50 வருது. அப்போ அதே மாதிரி 400 நீங்க என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கணும். இங்க என்ன என்னால பெருக்குறாங்களோ அதே என்னால இங்கேயும் பெருக்கணும். 400 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 4 8 2 0 போடுவோம். 400 2ஆல பெருக்கினா 800ன்னு வரும். அப்ப எக்ஸுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா 800. எக்ஸுக்கான சரியான ஆன்சர் என்ன வருது? 800. புரியுதா? 25 2ஆல பெருக்கும்போது 50 வருது. அப்ப அதே மாதிரி தான் இங்க 2ஆல பெருக்குறாங்கன்னா அதே மாதிரி இந்த எண்ணெய் 2ஆல பெருக்குங்க. 2ஆல பெருக்கினா என்ன வருது? 800ன்னு வருது. இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மிக சரியானதாக இருக்கிறது. ஆப்ஷன் ஏ சரியானதாக இருக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ கஷ்டமான கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணாடி கூட பரவாயில்ல, ஈஸியான கேள்விக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணாத பட்சத்துல நீங்க வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரேங்க் லிஸ்ட்ல பின்னாடி போயிருவீங்க. எல்லாரும் கரெக்டா எழுதக்கூடிய ஒரு கொஸ்டினை நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா அப்போ நீங்க ரேங்க் லிஸ்ட்ல ரொம்ப பின்னாடி போயிருவீங்க. புரியுதா? எல்லாரும் கரெக்டா, அது ஜிகேவா இருந்தாலும் சரி, ஆப்ஸா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, ஈஸியா இருக்கக்கூடிய கேள்வியில மட்டும் தப்பு பண்ணாதீங்க. ஈஸியா இருக்கக்கூடிய கேள்வி நீங்க ஆன்சர் தப்பா பண்ணிட்டீங்கன்ற பட்சத்துல அப்போ நீங்க பல பேருக்கு பின்னாடி ரேங்க் லிஸ்ட்ல போயிருவீங்க. நீங்க பண்ண மாட்டீங்க, பண்ண போறது கிடையாது. ஓகேவா? இருந்தாலும் ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதான். ஓகேவா? பண்ண மாட்டோம், நம்பிக்கையோட இருங்க. சரியா? பாருங்க, அப்போ இந்த இடத்துல வந்து புதுசா என்ன கத்துக்க போறோம்? இந்த 4 புள்ளிக்கான அர்த்தம். இந்த 4 புள்ளின்றதுக்கான என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 4 புள்ளி அப்படின்றது விகிதாசமனை குறிப்பிடுவாங்க. ஓகேவா? அந்த 4 புள்ளி அப்படின்றத விகிதாசமன்னு குறிப்பிடுவாங்க, ப்ரொபோர்ஷன் குறிப்பிடுவாங்க. ஓகே, அந்த 4 புள்ளி வச்சாலும் சரி, ஈக்குவல்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். 4 புள்ளிக்கான அர்த்தம் என்னன்னா ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? இந்த விஷயம் தான் நீங்க இதுல தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் 30 எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார்? கார்குழலின்னு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஓகேவா? கார்குழலி நல்ல பேர்ல. சோ அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா 15 நாள்ல, ஓகேவா, 15 நாள்ல 1200 வருமானமா பெறுதான். கம்மி தான், பாவம், என்னன்னு தெரியல. சரி பாருங்க, 15 நாள்ல 1200 வருமானமாக பெறுகிறது. மேல என்ன பண்ண போறேன்? இந்த சைடு நாட்கள்னு எழுதிக்கிறேன், நாள், இங்க நாள்னு எழுதிக்கிறேன். இந்த சைடு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்கம், வருமானம். சோ பாருங்க, இந்த சைடு நாட்கள், இந்த சைடு வருமானம். எதுக்காக இந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா போன தேர்வுல நம்ம ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவோம்ல, பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம், இல்ல செயின் ரூல்னு சொல்லுவோம், எப்படினாலும் நீங்க சொல்லுங்க. அந்த ஷார்ட் கட் தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த மெத்தட்ல எழுதுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஷார்ட் கட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிற பட்சத்துல கணிதத்திலிருந்து வரக்கூடிய நீங்க என்ன தேர்வு படிச்சாலும் சரி, நீங்க டிஎன்பிசி படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி ரயில்வே படிச்சாலும் சரி, பேங்கிங் படிச்சாலும் சரி, எஸ்ஐபிசி படிச்சாலும் சரி, கணிதத்திலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல 40ல இருந்து 60% கேள்விகளை உங்களால இந்த பாக்ஸ் மெத்தட், அதாவது செயின் ரூல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஷார்ட்கட் மூலமா சால்வ் பண்ண முடியும். ஒரு ஷார்ட்கட்
பல இதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? சரி பாருங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கு நான் ஒரு ஷார்ட்கட்லாம் சொல்றது இல்லைங்க. ஒரே ஷார்ட்கட் வச்சு எல்லா சம்ஸையும் நம்ம முடிக்கிறோம். அதான் நம்ம நோக்கம். 15 நாட்கள்ல 1800 ரூபா வருது அப்படின்னா 3000 ரூபாய் எத்தனை நாள்ல வந்திருக்கும் கேட்கறாங்க. ஓகேவா? 15 நாள்ல 1800 ரூபாய் வருது அப்படின்னா 3000 ரூபாய் எத்தனை நாட்கள்ல கிடைச்சிருக்கும்? தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 1800 ரூபாய் 15 நாள்ல கிடைக்குது அப்படின்னா 1800 ரூபாய் 15 நாள்ல கிடைக்குது அப்படின்னா 3000 எத்தனை நாள்ல கிடைச்சிருக்கும்? இவ்வளவுதான். 1800 ரூபாய் 15 நாள்ல கிடைக்குது அப்படின்னா 3000 எத்தனை நாள்ல கிடைச்சிருக்கும்? 1800 ரூபாய் 15 நாள்ல கிடைக்குதுன்னா 3000 எத்தனை நாள்ல கிடைச்சிருக்கும்? எக்ஸ். தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்து குறுக்க பெருக்கல் பண்ணுங்க. ரெண்டே குறுக்கால பெருக்குங்க. இதை டைரக்டாவே இப்படி கேன்சல் பண்ணலாம். நான் ஏன் இப்படி கேன்சல் பண்ணாம உங்களுக்கு குறுக்க பெருக்கல் பண்ணி கேன்சல் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் புரிய ஈஸியா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தோம்னா டைரக்டா கேன்சல் பண்ணும்போது சில இடங்களை சொதப்பிடுவாங்க. ஓகேவா? செயின் ரூல்ல 2 கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? நேர்மாறல் எதிர்மாறல்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சில சேஞ்சஸ் நடக்கும். அதனாலதான் நீங்க குழப்பிக்க கூடாதுன்றக்காண்டி தான் கிராஸ் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்றது. சரியா? ரெண்டே குறுக்க பெருக்கல் பண்ணுங்க. 15 இன்டூ 3000. அடுத்து இதை ரெண்டே குறுக்க பெருக்கல் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டே பெருக்குங்க. எக்ஸ் இன்டூ 1800. எக்ஸ் இன்டூ 1800. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிச்சு கொடுங்க. எக்ஸை மட்டும் இங்க வச்சு 1800 ஈக்குவல் சைடு கொண்டு வருவோமா? எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஓகேவா? எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு 1800 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரேன். பெருக்கல்ல இருக்கக்கூடிய 1800 ஈக்குவல்ட்டுக்கு இங்க வந்துச்சுன்னா வகுத்தலா மாறும். பெருக்கலில் இருக்கக்கூடிய 1800 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்துன்னா வகுத்தலா மாறும். வகுத்தலா மாத்தி அடிச்சு கொடுப்போம். ஓகேவா? நான் இந்த இடத்துல வகுத்தலா மாத்தி அடிச்சு கொடுக்காம இப்படி நேரடியாக அடிச்சு கொடுக்க போறேன். ஏன்னா டயத்தை கொஞ்சம் சுருக்கிறதுக்காக, ஸ்டெப்பை கொஞ்சம் சுருக்கிறதுக்காக. ஓகேவா? நீங்க இந்த சைடு கொண்டு வந்து அடிச்சு கொடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். நேரடியாக அடிச்சு கொடுத்தாலும் அதே ஆன்சர் தான் வரும். பட் நேரடியாக அடிச்சு கொடுத்து பழகுங்க. அப்படி பழகுற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்துட்டு டைம் மிச்சமாகும். சரியா? ஸோ பாருங்க, இங்க 2 0 இங்கிட்ட 2 0 அடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 2 3 அடிச்சு கொடுக்குறேன். 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 3 15 வரும். 6 3 18 வரும். அடுத்து வேற ஏதாவது அடிச்சு கொடுக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ 6ஐயும் 30ஐயும் அடிச்சு கொடுக்கலாம். 4 6 5 6 30. 1 6 6 5 6 13 வரும். ஓகேவா? பேலன்ஸ் என்ன இருக்குங்க? பேலன்ஸ் இன்சைடு 5 இருக்கு. இன்டூ இங்கிட்ட ஒரு 5 இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு எக்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே, எக்ஸ் இன்டூ 1 இருக்கும். எக்ஸோட 1 பெருக்குனா அதே எக்ஸ் தான் வரும். இப்போ பாருங்க, இப்போ 5 இன்டூ 5 இதை மட்டும் பெருக்குனா என்ன வரும்? 5 இன்டூ 5 பெருக்குனா என்ன வரும்? 25 வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைக்குது? எக்ஸோட மதிப்பு அப்படின்றது 25 கிடைக்குது. ஓகேவா? 5 இன்டூ 5 25 வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு அப்படின்றது என்னன்னு கிடைக்குது? 25 கிடைக்குது. அப்போ இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் சி ரொம்பவே வந்துட்டு சரியானதாக இருக்கிறது. பார்த்தோம் அப்படின்னா கார்குலலி வந்துட்டு 1800 ரூபாய 15 நாள்ல சம்பாதிக்கிறா அப்படின்னா 3000 ரூபாய் எவ்வளவு நாள்ல சம்பாரிச்சிருப்பாங்க? 25 நாள்ல சம்பாரிச்சிருப்பாங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்க பார்த்த உடனே ஆன்சர் கொண்டு வர முடியுங்க. எதுக்காக ஒரு 2 ஸ்டெப் ஷார்ட்கட் செய்யறோம் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் புரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேக்ஸ் செய்யறவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே டயத்தில் மேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கவங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளுடைய நோக்கம் எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்குமே ஈஸியா இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்குற மேக்ஸ் வராதுன்னு சொல்றாள் கூட எனக்கு மேக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூலமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். அது எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஓகேவா? ஸோ நான் ஆஃப்லைன் கிளாஸ்ல அப்படிதான் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கேன். மேக்ஸே வராதுன்னு சொன்னால் கூட வர வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த யூடியூப்லையும் வர வைக்கணும். யூடியூப்ல வீடியோ பார்க்குற ஆட்கள் மேக்ஸ் வராதுன்னு நினைக்கிறவங்க கூட எனக்கு மேக்ஸ் வரும், மேக்ஸ் தான் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ன்ற உங்களுடைய நோக்கத்தை மாற்றணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் எல்லாருக்குமே வரும். தொடர்ந்து முயற்சிப்போம். கண்டிப்பான முறையில் நம்மளால 25க்கு 25ன்ற இந்த நோக்கத்தை அடைய முடியும். சரியா? சரிப்பா, அடுத்த கேள்வி போவோம். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கேள்வி நம்பர் 9ல ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்களை படிக்க முடியும்? ஒரு நபர் இருக்காருங்க, ஒரு நபர். ஓகேவா? 2 மணி நேரத்துல 20 பக்கத்தை முடிக்கிறாரு. ஓகேவா? மேல கூட எழுதிக்கோங்க. மேல எழுதினாலும் ஒண்ணு, எழுதாட்டி ஒண்ணுதான். நான் உங்களுக்கு புரியணுன்ற காரணத்துக்காக எழுதுறேன். எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்ற காரணத்துக்காக மேல எழுதுறேன். மேல மணி, இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா பக்கம். சோ பாருங்க, 2 மணி நேரத்துல 20 பக்கத்தை முடிக்கிறாரு அப்படின்னா அதே மனுஷன் 8 மணி நேரத்துல எத்தனை பக்கத்தை முடிச்சிருப்பாரு? இந்த கேள்வி பார்த்த உடனே சொல்லிடலாம். 2 மணி நேரத்துல 20 பக்கம், 8 மணி நேரத்துல எத்தனை பக்கம் அப்படின்றத பார்த்த உடனே சொல்லிடலாம். இருந்தாலும் நான் ஏன் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் புரியணும். மேக்ஸ் வராதுன்னு சொல்றாரு கூட புரியணும், அவங்களும் 25க்கு 25 வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த கேள்வி நான் செஞ்சு காமிக்கிறேன். சோ 2 மணி நேரத்துல 20 பக்கம் தான் முடிக்கிறாரு அப்படின்னா 8 மணி நேரத்துல எத்தனை பக்கம் முடிச்சிருப்பாரு? ஓகேவா? என்ன பண்ணுவோம்? 2 குறுக்கு பெருக்கல் பண்ணுவோம். இதை 2 பெருக்குவோம். 2x, அதாவது 2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு இதை 2 பெருக்குவோம். இதை 2 பெருக்குனா என்ன வரும்? 20 இன்டூ 8 20 இன்டூ 8ன்னு வரும். படிச்சு கொடுத்தோம் அப்படின்னா
2 2 π2 20. ஸோ 10 2 சார் 20 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கிட்ட எக்ஸ் தான் இருக்கும். இங்கிட்ட வந்து பார்த்தோன்னா 10 × 8 இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கணும் அப்படின்னா 80 வரும். அப்போ 2 மணி நேரத்தில் 20 பக்கம் முடிக்கிறாரு அப்படின்னா 8 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் முடிச்சிருக்கணும்? 80 பக்கம் முடிச்சிருக்கணும். ஓகேவா? புரியுதா? 2 மணி நேரத்தில் 20 பக்கம் அப்படின்னா 8 மணி நேரத்தில் 80 பக்கம். நீங்க எல்லாம் பார்த்த உடனே சொல்லிடலாங்க. 2 மணி நேரத்தில் 20 பக்கம் முடிக்கிறாரு அப்படின்னா 1 மணி நேரத்தில் எத்தனை பக்கம் முடிச்சிருக்கணும்? 1 மணி நேரத்தில் 10 பக்கம் முடிச்சிருக்கணும். அடுத்த இன்னொரு மணி நேரத்துல இன்னொரு 10 பக்கம் முடிச்சிருக்கணும். 10 10 20. 1 மணி நேரத்துல 10 பக்கம் முடிச்சிருக்காரு. அடுத்து இன்னொரு மணி நேரத்துல இன்னொரு 10 பக்கம் முடிச்சிருக்காரு. 10 பக்கம் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா 20 பக்கம் ஆயிரும். புரியுதா? அப்போ 1 மணி நேரத்துல 10 பக்கம் படிக்கிறாரு அப்படின்னா 8 மணி நேரத்துல 80 பக்கம் முடிச்சிருப்பாரு. ஈஸியா சொல்லிடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். இதனால ஏன் செஞ்சு காமிக்கிறேன்னா எல்லாருக்கும் புரியணுன்ற காரணத்துல. ஓகேவா? அப்போ 2 மணி நேரத்துல 20 பக்கம் தான் படிக்கிறாரு. 2 மணி நேரத்துல 20 பக்கம் படிக்கலாம் ரொம்ப கம்மிங்க. 2 மணி நேரம் 20 பக்கம் படிக்கிறது ரொம்ப கம்மி. தெரிஞ்சு என்னன்னு தெரியல, படிக்கிற டயத்துல ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்மள மாதிரி வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே படிப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படிதான். ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு தொடர்ச்சி ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு படிக்கிறது 10 நிமிஷம், ஃபோன் யூஸ் பண்றது மட்டும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமா இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி கேட்டகரி நம்மள மாதிரி இருப்பாரு போல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸாம் நெருங்கிருச்சுல, இன்னும் கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்றதை கம்மி பண்ணி படிக்கிறதுல கவனம் செலுத்தணும். சரி, இப்போ அடுத்த கேள்வி போலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வினாடி போட்டியில், ஓகே, ஒரு வினாடி போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கைகளின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? சோ பாருங்க, என்னன்னா ஒரு வினாடி போட்டி இருக்கு, அதாவது ஒரு குவிஸ் போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குவிஸ் இருக்கு. ஓகே, ஒரு குவிஸ் போட்டியில, ஒரு குவிஸ் காம்படிஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்முகிலன் கவிதா அப்படின்ற 2 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேவா? இதுல கார்முகிலன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் புள்ளிகள் பெற்றிருப்பான். அதே மாதிரி கவிதாவும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புள்ளிகளை பெற்றிருப்பாங்க. இருவரும் எத்தனை புள்ளிகள் பெற்றாங்கன்னு எனக்கு தெரியல. கார்முகிலன் பெற்ற புள்ளிகள் எனக்கு எத்தனைன்னு தெரியல, கவிதா பெற்ற புள்ளிகள் எனக்கு எத்தனைன்னு தெரியல. ஆனா அவங்க இருவரும் பெற்ற புள்ளிகளுடைய விகிதம் எனக்கு தெரியும். அவங்க இருவரும் பெற்ற புள்ளிகளுடைய விகிதம் தெரியும். என்ன விகிதம்? 10:11. அதாவது கார்முகிலன் வந்து பார்த்தோன்னா 10 பங்கு புள்ளி பெற்றிருக்கான், கவிதா 11 பங்கு புள்ளி பெற்றிருக்கான். சரியா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்போட்டியில் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். கவிதாவும் கார்முகிலனும் சேர்த்து மொத்தமாக, ஓகேவா, கவிதாவும் கார்முகிலனும் சேர்த்து மொத்தமா 84 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. அப்படின்னா கவிதா பெற்ற புள்ளிகள், கவிதா பெற்ற புள்ளி மட்டும் எத்தனைன்னு கேட்கறாங்க. இந்த சமம் வந்து பார்த்தோன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்லயே செய்யலாம், ஷார்ட் கட்லயே செய்யலாம். ஓகே, ட்ரெடிஷனலே செய்யலாம், ஷார்ட் கட்லயே செய்யலாம். நீங்க ஷார்ட் கட்ல போங்க. ட்ரெடிஷனல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த, ஓகே, அதாவது கேள்வி நம்பர் வந்து பார்த்தோன்னா 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்விலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல செஞ்சு காமிச்சிருப்பேன். என்ன பண்ணுவோம்? மொத்த புள்ளியை கூட்டுவோம், இன்ட்டு 84 போடுவோம். கவிதா மட்டும் பெற்றது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கவிதா பெற்றது 11, இப்போ மேல 11 போடுவோம். மேல 11 போட்டு அடிச்சு கொடுப்போம். புரியுதா? ஸோ மொத்த புள்ளியை கூட்டினோம்னா 21 வரும். கவிதா மட்டும் பெற்றது 11 இன்ட்டு 84 போட்டு அடிச்சு கொடுப்போம். சரியா? நான் இந்த இடத்துல அப்படி செய்ய போறது இல்ல, ஷார்ட் கட்லேயே சேர்ந்து கொண்டு போறேன். அதாவது நம்ம பார்த்தோம்ல செயின் ரூல்னு சொல்லக்கூடிய, பாக்ஸ் மெத்தட்னு சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் கட் பார்த்தோம்ல, அந்த ஒரு ஷார்ட் கட் வச்சு தான் இந்த சமயம் நான் சால்வ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, மொத்தமாக அப்போட்டியில 2 பேர் பெற்ற புள்ளிகளுடைய விகிதம் என்னவா? 10 11, 2 கூட்டினா 21 வரும். ஓகேவா? சோ இங்க புள்ளிகள்னு எழுதிக்கிறேன். புள்ளி இங்க வந்து பார்த்தோம்னா மதிப்பெண்கள். ஓகேவா? சோ வந்து பார்த்தோம்னா இல்ல விகிதம் கூட எழுதிக்கோங்க, எப்படினா எழுதிக்கோங்க. இங்க விகிதம், இங்க வந்து பார்த்தோம்னா புள்ளி. சரி, பாருங்க 21 விகிதம், அதாவது 21 பங்கு. ஓகேவா? 21 பங்கு விகிதம் வந்துட்டு எத்தனை புள்ளிகள்? 84. சோ மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் சேர்த்து, மொத்தமா வந்து 2 பேர் சேர்த்து 21 விகிதம். ஓகேவா? மொத்தமா 2 பேர் பெற்ற புள்ளிகளுடைய விகிதத்தினுடைய கூடுதல் என்ன? 21 பங்கு. ஓகேவா? 21 பங்கு அப்படின்றது மொத்தம் 84 அப்படின்னா மொத்தம் 21ங்க. 21 பங்கு எவ்வளவு? 84. 21 பங்கு அப்படின்றது 84 அப்படின்னா கவிதா மட்டும் பெற்ற 11 பங்கு. கவிதா மட்டும் பெற்ற 11 பங்கு. கவிதா மட்டும் பெற்ற 11 பங்கு எத்தனைன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். நம்ம லாஸ்ட் என்ன கேட்டேன்? கவிதா தான் கேட்டிருக்காங்க. கார்முகிலன் கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல 10ன்னு போட்டிருப்போம். மொத்தம் 21 பங்கு. 21 பங்குன்றது 84 புள்ளி அப்படின்னா 11 பங்குன்றது எத்தனை புள்ளி? 21 பங்குன்றது 84 புள்ளி அப்படின்னா 11 பங்கு எத்தனை புள்ளி? அவ்வளவுதான். இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தீங்கன்னா குறுக்க பெருக்கல் பண்ணி அடிச்சு கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். பாருங்க, இது 2 குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். x × 21. அடுத்து இது 2 குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். 84 × 11. ஸோ 84 × 11. சரியா? இப்ப அடிச்சு கொடுத்த ஆன்சர் வந்துடும். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நீங்க 3ஆம் வாய்ப்பால அடிச்சு கொடுங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்? நேரடியாக அடிச்சு கொடுக்க போறேன். 21ஆம் வாய்ப்பால அடிச்சு கொடுக்க போறேன். நீங்க வந்துட்டு பொறுமையா 3ஆம் வாய்ப்பால அடிச்சு கொடுங்க. அதாவது 3 டேபிள்லயே கேன்சல் பண்ணுங்க. 21 3ஆல கேன்சல் ஆகும், 84 3ஆல கேன்சல் ஆகும்.
ஓகேவா? நீங்க பொறுமையா 3ஆல கேன்சல் பண்ணாலும் சரி, இல்ல டைரக்டா வந்துட்டு 21ல கேன்சல் பண்ணாலும் சரி. நான் இந்த இடத்துல டயத்தை சுருக்கிறதுக்காக என்ன பண்ண போறேன்னா நேரடியாக 21ல அடிச்சு கொடுக்க போறேன். ஒரு 21 4 21 84 வரும். ஓகேவா? 4 21 84 கிடைக்கும். இப்போ இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க வந்து 4 × 11 இருக்கும். இது ரெண்டே பேருக்குன்னா எக்ஸ் = 44 கிடைக்கும். அப்போ அந்த போட்டியில மொத்தம் 84 புள்ளிகள். அதுல கவிதா மட்டும் பெற்ற புள்ளிகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவிதா மட்டும் பெற்ற புள்ளிகள் 44. கவிதா மட்டும் பெற்ற புள்ளிகள் 44. 44 பாயிண்ட்ஸ் வந்து கவிதா வாங்கி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? கங்க்ராச்சுலேஷன் கவிதா. சரி, நீங்க யாரும் கவிதான்ற நேம்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்றதுக்கு. சரி, ஸோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்விங்க. ஒரு 10 கேள்வி பார்த்துருக்கோம். இதுல சில கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ட்விஸ்டோட இருந்துச்சு. சில கேள்விகள் பெரும்பான்மையான கேள்விகள் வந்து ஈஸியாகவும் இருந்தது. ஓகேவா? ஸோ நல்ல முறையில் வந்து இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றதை நம்புறேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ முடிச்ச உடனே இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு வந்து கடைசியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இந்த தேர்வுக்கான பிடிஎஃப் கொடுத்துறோம். இந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணா டவுன்லோட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய நம்ம பார்த்த சம்ஸ் ஃபுல்லா நீங்க ஒரு முறை பயிற்சி பண்ணி பாருங்க. நீங்களா ஒரு முறை சொந்த முயற்சியில பயிற்சி பண்ணி பாருங்க. பயிற்சி பண்ணி பார்த்து சரியான முறையில் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நல்லா பண்ணிட்டேன் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதாங்க இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ நல்ல முறையில் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நம்புறேன். வரக்கூடிய தேர்வுன்றத அதாவது உங்களுடைய கடைசி வாய்ப்பை எடுத்து படிங்க. ஓகேவா? விட்டுறாதீங்க. இந்த தேர்வை விட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்த தேர்வு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இது ஒரு கடைசி வாய்ப்பு, கடைசி ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு ஸோ உங்களுடைய முழு முயற்சியோட முழு வேகத்தோட படிங்க. வரக்கூடிய தேர்வுல ஒரு போஸ்டிங் நமக்கு தேவை. அந்த ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கான உறுதுணை உங்கள்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்க தான் துணை. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவை அப்படின்றத எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரோம். மேக்ஸ் தான் பெரும்பான்மையாக கஷ்டப்படுவீங்க. அந்த மேக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்து மேக்ஸில் நல்ல மார்க் வாங்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்கள் வீடியோ மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 25க்கு 25 உங்களை வாங்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. இதுக்கு முழு பொறுப்பு நானே எடுத்துக்கிறேன். இந்த தேர்வு ஃபுல்லாக சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணி 25க்கு 25 வாங்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. சரியா? ஸோ உங்களுக்காகவே நான் வந்து தேடி கேள்விகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏனோதானலாம் எடுக்கல. ஸ்கூல் புக்கில் பாதி கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாதி அப்படின்னு சொல்லிட்டு தேடி எடுக்கிறேன். அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் முடியறமோ உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா வந்து கொடுப்பேன். சரியா? இப்போ சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும். சரியா? சரி, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.